அவங்களுக்கு பயத்தெல்லாம் போய்க்கிறோம். இப்போ எதிர்காலத்தில் எங்களுக்கு கேஸ் நிறைய ஆகிறதுக்கு காரணம் இப்போ அதர் பிளாக் அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து நாங்கள் அவங்க ஒரு கெஸ்ட் மாதிரியே ட்ரீட் பண்ணுவேன். என்னை கூட சார் திட்டுவார். எந்தவித குறையும் இன்றி கிட்டத்தட்ட 15 தமிழ்நாடு அரசு மாவட்ட ஆட்சியரின் சிறந்த பணியாளருக்கான சான்றிதழை பெற்று பார்த்தோன்னே எனக்கு அடையாளமாக இருக்கும். அவரோட பயன்படுத்த அது பின்னணியிலிருந்து வந்திருக்காங்க. அவருக்கு டாக்டர் ஜி.கே. சார், ஜாம்பர் சார், வீரமணி சார், அப்புறமா தான் அப்பா வீட்டு சிஸ்டர் தான். உண்மையிலே அவங்க இடத்துல யார் வர போறாங்கன்றது தெரியாது. ரொம்ப 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 நல்ல டைப். எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க நானும் டைப் பண்ணுவாங்க. கோவமே வராது. இதுக்கு சீரியல் யாருன்னா சாரா மேடம். அவங்களுக்கு ஒரு கிட்ட கூட கோவம் வராது. கோவம் பார்த்தாலே இந்த அம்மா கோவம் மறந்துடும். அதுக்கு அடுத்தது சாரி. சுத்தமா அந்த கோவம் என்னன்னு கேட்கறாங்க. திருச்சிட்டே பார்த்தா சார் அருள்மொழி சார் இந்த சாரதா மேடம் வந்துட்டு ஆஃப்டால் டிபார்ட்மெண்ட் வெள்ளவரி ஆஃப்டால் டிபார்ட்மெண்ட்க்கு அவங்க பண்ண ஒர்க் பண்ணி எங்களால் சொல்லவே முடியாது. ஏன்னா இருக்கிற கேஸ் லோன்ல அவங்க 3 பேரும் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா சீரியஸா சொல்றேன் எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அவருக்கு எதிர்காலத்தில் எண்ணம் போல் நல்லது ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை மேம்படுத்த எல்லாம் உள்ள இறைவன் அருளாசி பயன்படுத்தின கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எத்தனை பேர் அதை பார்த்துட்டீங்கன்னு தெரியல. அந்த மோதிரம் வந்து கண் வடிவத்தில் செஞ்சு அந்த மோதிரத்தை என்னமோ போட்டுருக்காங்க. அரசு கண் கொடுத்த உதவியாளர் தான் எடுத்துக்கொண்ட பணியில எந்த அளவுக்கு ஈடுபாடா இருக்கிறார் என்பது முதல் உதாரணம். இது வந்து ஒரு 4 உதாரணத்தை வந்து சொல்றாங்க. ஐயா வந்து முகநூல்ல வந்து ரொம்ப தீவிரமா எழுதிட்டு இருப்பான். அந்த ஆணித்தரமா அப்படியே விவாதங்களுக்கெல்லாம் போயிருக்கிறோம். அந்த முகநூல்ல ஒரு பதிவு போட்டிருக்காங்க. என்னன்னாக்கா, நீங்கள் இறந்த பிறகு முகநூல் பார்க்க வேண்டுமா, கண் தானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போனாங்க. எங்கேயாவது எடுத்தாலும் தெரியாது. அது ஒரு பெரிய வைரலா போச்சு. எப்படி இது இறந்த பிறகு எப்படி முகநூல் பார்க்க முடியும் அப்படின்னு உள்ள போய் பார்க்குறாங்க. நீங்க வந்து கண் தானம் செய்யுங்க. அந்த 2 விஷயம் பாருங்க. உங்களுடைய குழந்தையை கண் தானம் செய்யுங்கன்னு சொல்லி சொல்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அவங்க பையன் ஒன்று வச்சுப்பான். கும்பகோணம் வந்தாங்க அந்த பையனோட தான் வருவான். வெளியில போனாக்கா பையனோட பையன் என்னதான் இருக்குன்னு கேட்டாக்க ஒரு கார்த்தி எடுத்துருப்பான். எங்க அப்பா என் அம்மாவும் பார்க்கும் தான். ஹலோ, விழாவிற்கு அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா இந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும் என தோலை பதவிக்கு நானும் இருக்கேன். அதனால் நான் சொல்லுவேன். அதை பற்றி நிறைய பேசலாம். அந்த கவர்மெண்ட் சர்வீஸ் 60 வயசு வரைக்கும் இருந்து எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாம சர்வீஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். பேசுவாங்க. வைத்திய முறையெல்லாம் கேட்பாங்க. அங்க வந்து மாயத்துல வெட்டி முடிப்பாங்க. அங்க வந்து கஞ்சி போடுவாங்க. ட்ரைனிங் கொடுங்க. நீங்க கொடுங்க.
கேக் கொடுத்து பாருங்க பாருங்க. மாவட்ட திட்ட மேலாளர் அவர்களே, மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை, திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் அவர்களே, நாகை மருத்துவக் கல்லூரியிலிருந்து வந்திருக்கும் என்னுடைய அன்பு குழந்தைகளே, என்னுடைய உயிரின மேலான உறவினர்களே, என்னுடைய நட்புகளே, திருநெல்வேலியிலிருந்து வந்திருந்த அன்பு நண்பன் செல்வராஜ் அவர்களே, பாண்டிச்சேரியில் வந்திருந்த என் நண்பன் குகன் அவர்களே, குகன் எங்கள் செல்வம், சாக்கோட்டையிலிருந்து திரளாக வந்திருந்த என்னுடைய உறவுகளை விட அதிக நிலையில் உள்ள என்னுடைய உறவினர்களே, அதை வந்து பிளேன் தான் நாய் தான் கண்ணுங்காது மாதிரி அப்படின்ட்டு அந்த கதையை கொடுப்பாங்க. ப்ளஸ் டூல ஒரு முக்கியமான பாடம் அந்த அது மாதிரி அந்த நிலையில தான் நான் இருக்கிறேன். ரிட்டையர்ட் வரைக்கும் எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா எப்படா வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது. ஆனா ரிட்டையர்ட் ஆனதுல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள மனநிலை இப்படிதான் இந்த டாக் மாதிரி தான் நம்மளுக்கு போவே